ஹாய் கைஸ், இன்றைக்கி பென்டனோட காமிக் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கினா இன்றைக்கி இல்லை, மார்ச்லேருந்து ஜூன்லேருந்து அப்படி இல்லைனா டிசம்பருக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற கதையாக சொல்லியிருக்காங்க. பட் என்ன கதைன்னு தெரில. ஸோ நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அடுத்த பென்டன் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரீபூட்டை ரொம்ப மட்டமாக பண்ணி எல்லா ஃபேன்ஸும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பென்டன்னு ஒரு விஷயம் வந்ததே இப்போ தான் வந்திருக்கு திரும்பி ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இந்த பென்டன் காமிக்ஸை எந்த தீமில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, இது அல்டர்னேட் யூனிவர்ஸ்லாம் என்ன கதைனே சொல்லலை. பட் பென்டனோட கதை தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவே அப்சல்யூட் வெர்ஷனில் இருக்குங்கிறாங்க. ஸோ அப்சல்யூட் வெர்ஷனாக டிஸ்னிங்கிறப்பாங்க. டிசியில் என்னென்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதாவது அடல்ட்ஸுக்கு மாதிரி அப்படியே ரொம்ப டார்க்காக போவாங்க. அதுதான் அந்த இதோட ஹீரோஸ்லாம் ரொம்ப பயங்கரமாகவே வச்சுருந்தாங்க. ஸோ வில்லன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணல. பட் இதே வில்லன்ஸ்லாம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப பயங்கரமாக வில்கேக்ஸுக்கு தான் ஐ எம் பர்சனலி வெயிட்டிங் ஃபார் வில்கேக்ஸ் ஒன்லி கேஸ். பட் ஐ லைக் இட் வெரி மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லுக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி ரிவ்யூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். அப்புறம் அந்த விஷயங்களையும் சொல்லுவோம். ஸோ ரீபூட்டால் பெரிய லாஸ் நடந்துச்சு. ஸோ அதை இப்போ ஈடு கட்டுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைத்தனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, கான்செப்டே மொக்கையாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் லுக்கு போயிட்டோன்னு வைங்களேன் கைஸ். ஃபஸ்ட்டு 4 ஆர்ம்ஸ் தான். எனக்கு பர்சனலாக 4 ஆர்ம்ஸ் பிடிக்காது தான். ஏன்டா இவன் இந்த மாதிரி ஏலியனுக்கெலாம் மாறுறான் அப்படின்னு அப்போ நினச்சேன். இங்கே யாராவது 4 ஆர்ம்ஸ் கன்னிகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ இதை நான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேர் அதை குறை சொன்னாங்க. இந்த தொடையில் இந்த பேக் வச்சுருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. பட் ஐ லைக் இட் பிகாஸ் இதுக்கு பின்னாடி எப்படி ரீசன் வச்சுருப்பாங்க. எனக்கு என்ன ஆசைனா இதுக்குள்ளே குணாயோ இல்லை கத்தியோ இருந்தால் பயங்கரமாக இருக்கும். அப்படி இல்லைனா பாக்கெட் கன்னு அந்த மாதிரி. இப்போ இதை கலர் வெர்ஷனில் பார்ப்போம். பூம் தெருக்கு விட்டுருக்கேங்க கைஸ். உண்மையிலே ஐ லவ் இட். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நானே ஒரு 4 ஆர்ம்ஸ் கன்னியாக மாறிட்டேன். நான் 4 ஆர்ம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. செகண்டாக எனக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா டைமண்ட் ஹெட், விச் இஸ் மை ஃபேவரட். அதாவது ஒரு 3rd பிளேஸில் போட்டுக்கோங்க என்னோட பிடிச்சது. இதில் தரமாக செஞ்சுருந்தாங்க. இதோட லுக்காக பார்க்கல நான் செகண்டு போட்டேன். பாருங்கள் கைஸ், கால் கை ஃபேஸ் எல்லாமே அப்படியே சும்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பேண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜட்டி ஷாக்ஸு ஹீட் பிளாஸ்ட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதை ஏன் நான் 3rd பிளேஸில் போட்டேன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு பார்க்கக்குள்ளே சூப்பராக இருந்தால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப போக இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு மாடுலர் பிரைன் அயன்மேன் ஒருத்தன் இருப்பான் கைஸ். இதை பாருங்களேன், அவனை மாதிரியே இருக்கான். சரி இது கூட பரவாயில்லன்னா மார்க் 16 மாதிரி இருக்கான். இன்னும் கொஞ்சம் வேணால் மார்க் 17 மாதிரி இருக்கான். இதெல்லாம் பார்த்தா லைட்டாக அதாவது இந்த இதெல்லாம் அயன்மேன் சூட் கைஸ். இதை அப்படியே நெருப்பு பார்த்து விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கான் ஹீட் பிளாஸ்ட்டு. பட் ஐ லவ் இட். எனக்கு அடுத்த பிடிச்சிருந்தது அப்கிரேடு தான். அப்கிரேடு ஏன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்கிரேடு நல்லா பல்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நார்மலாகவே எனக்கு அப்கிரேடை பிடிக்கும். இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இது பர்பிள் கலரில் வருதுன்னு ஒரு ரூமர் போகுது. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அப்படி வந்தால் இது எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டாக நம்ம வைல்டு வைன் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம்லலாம் அந்த ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேம்லலாம் அப்படியே இந்த கடைசியில் ஒரு வில்லன் வருவான்ல, அந்த மாதிரி சும்மா செதுக்கி வச்சுருக்காங்க. செதுக்குனா கொஞ்சம் நெஞ்சம் செதுக்கு இல்லை, அப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. இதை பாருங்களேன், அப்படியே எனக்கே கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. இதை ஏன் நான் போட்டிருக்கேன்னா, அதை ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பிளேஸில் போட்டிருக்கேன். இவனை பார்த்தா இவன் யாருன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான், என் மூளையெல்லாம் கசக்கி சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ரீபூட்டில் வந்த கேரக்டர். ஏன்டா இன்னும் கேட்டுக்கிட்டே அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, வாங்கின அடி கொஞ்சம் நெஞ்ச அடி இல்லை. அதனால தான் ரீபூட் கேரக்டர் வச்சுருக்காங்கன்னு என்னோட தாட்டு. இதை நீங்களும் சொல்ல. ஆக்சுவலி இவன் பேரே ஓவர்ஃப்ளோ வாங்க கைஸ். எனக்கு இவனை பற்றி பெருசாக தோணல. பட் வெனமை இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்த கேரக்டர் வெனமை இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இவன் தான் ஆக்சலரேட்டு. இவனோட காலில் பால் இருக்கும் கைஸ். அதுதான் உருண்டு போகும். இப்போ பார்த்தா ஆஷா பிளேட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வில்லனோட மூஞ்சிலலாம் வச்சு அப்படியே கரகரன்னு சுற்றுவான் போல். அது அப்படியே ஆஷா அப்படி மாதிரி அறுக்கும் போல். எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. கொஞ்சம் பார்க்கக்குள்ள ஏலியன் மாதிரி தோணல. எஸ். அதுக்கப்புறம் ஸ்டிங் ஃப்ளை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்லாம் இல்லை. எனக்கு அது அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் அதை பற்றி நான் ஒன்றும் பேச விரும்பலை. பட் இந்த ஸ்டிங் ஃப்ளை நல்லா தான் இருக்குது. கிரே மேட்டர் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்க மூளைக்காரங்கிற ஒரே ரீசனுக்காக மூளையை பெருசாக்கிடுவீங்களா இல்லை கேட்குறேன். என்ன இது எனக்கு பர்சனலாக சுத்தமாக பிடிக்கல. பட் நான் லீஸ்ட் கேட்டகரியில் ஒருத்தவனை வச்சுருக்கேன். அவன் தான் கேனல் போல்ட்டு. ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஃபேஸ் மட்டும் பாருங்களேன். அதில் அப்படியே ஷார்க் வெளில வந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி
பிம்பிள்லாம் அங்கங்கே இருக்க மாதிரி, பிம்பிள் கூட பரவாயில்ல, லைட்டாக இந்த குண்டு பல்பு எரிய விட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நான் லாஜிக்கலாக ஒரு கொஷின் கேட்குறேன், இவங்க ரவுண்ட் ஆகக்குள்ள அது இடிக்காது. ஸோ இந்த ரோவை படி பண்ண எல்லாமே என்னோட லைக்கபிள் அன்லைக்கபிள் கேரக்டர் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பின்பற்றி இருந்தால் அதை கண்டிக்காத ஒதுக்கி விட்ருங்க. இது வந்து மேக்ஸிமம் எனக்கு பிடிக்கல, இது அவ்வளோதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் தென் இதெல்லாம் விட்டுட்டு மெயின் கேரக்டர்ஸாக போயிடுவோமா, இவங்களும் மெயின் தான். பட் இதோட மெயின் என்னென்னா இவங்க தான். பென்டன் வந்தாலே இவர் தவிர்க்கவே முடியாது, அவர் தான் குவென்னை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாகவே வரைஞ்சிருக்காங்க. எனக்கு சும்மாவே குவென்னை பிடிக்கும், அதுவும் இதில் ரொம்ப அழகாக வேறு இருக்கா, நல்லா தான் இருக்கா. அண்ட் தென் நெக்ஸ்ட் கேரக்டரை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, இவர் இல்லாத பென்டனே இல்லை, அவர் தான் கிராண்ட்பா மேக்ஸ். என்னடா அப்படி பண்ணிட்டாருன்னா அவரால் தான் பென்டன் வாட்சே வந்திருக்கும். ஆக்சுவலி கிராண்ட்பா மேக்ஸ் வந்து ரொம்ப சப்பியாக இருப்பார், க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பார். பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தலைமை வந்து ரொம்ப அழகாக இருக்காப்புல. பிகாஸ் அது வந்து குண்டாக இருக்கிறத விட ஒல்லியாக இருக்கிறது அப்படியே நல்லா இருக்காது. இவருக்கும் 6 பேக் வச்சா நல்லாயிருக்கும். அந்த நெக்ஸ்ட் படியாக பென்டன். ஸோ பென்டன் ஊற்று பார்த்தீங்கன்னா வைங்களேன், கையை பாருங்களேன், 2 கை, கழுத்தை பாருங்கள், தலையை மட்டும் பாருங்கள், என்னடா பெருசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு பெருசாக பென்டன் பிடிக்கல. ஏன்னா நம்ம ஓஜி பென்டனை பார்த்தே அப்படியே அதிலே ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அதனாலேயோ என்னமோ தெரில, எனக்கு தெரில. அண்ட் தென் இதோட வீடியோ முடியுது. பட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஆல்ரெடி நான் 2 வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ தட் அந்த 2 வீடியோவும் வேறு இதுதான். பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, பென்டன் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும். அதில் வந்து 2 வீடியோ கண்டினியூஷன் கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. அண்ட் தென் பென்டன் வாட்ச் இல்லாத பென்டனே இல்லை, காஸ்டியூம் எல்லாம் மாற்றிருப்பாங்க. பட் பென்டன் வாட்ச் இந்த மாதிரி ரொம்ப பல்கியாக இருக்குங்கிறாங்க. எனக்கு இது பர்சனலாக பிடிக்கல. எனக்கு மாட்டியிருந்தாலே எவனாவது வாட்சை பல்காக கட்டுவானா, இல்லை யோசிச்சு பாருங்களேன், இந்தளவுக்கு யார் பல்காக கட்ட போகிறா. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டு நிறையா வருது, அதை கண்டுக்காதீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வைனாக இருக்கும், இது கிடையாதுங்கிறாங்க. என்ன கதைன்னு எனக்கும் புரியலை, தெரியலை. ஸோ தட் அந்த 2 வீடியோவுமே வந்து வரும். பட் கண்டினியூஷன் மிஸ்டேக்காக இருக்கும். பட் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பை பை, டாடா டாடா. இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா.